தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காவல் நிலையம் என்றாலே அலரும் தமிழகம். பொதுமக்கள் புகார் கொடுப்பதற்கு கூட பயத்தில் அச்சப்படும் சூழல். கண்ணீரில் கரையும் நீதி, அநீதியின் கரும் நிழலில் வாடும் பூமி, அநியாயங்கள் அரங்கேறும் உலகில் அமைதி தொலைகிறது மனித இனம் என்ற கவிதைக்கு ஏற்றார் போல கண்ணீரை காக்க அநியாயங்கள் நடக்கும் திமுக ஆட்சியை விரட்ட தமிழகமெங்கும் ஓரணியில் ஒன்று திரள்வோம், வென்று காட்டுவோம். வருகின்ற காலத்தில், கடந்த காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இன்று தமிழகத்தில் நடப்பது என்ன, எது போன்ற சூழல் என்று ஒரு கணம் தமிழக மக்கள், ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஆட்சியின் அலட்சியம், திருப்புவனம் அஜித்குமாரின் மரணமே சாட்சி. பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை காவல் நிலையத்திலேயே காவலர்களால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்த திருப்புவனம் அஜித்குமாரின் மரணம்தான் இந்த ஆட்சியின் அலட்சியம், லட்சணம், நிர்வாகத்திறன். கண்ணியமான காவல்துறையாக விளங்கும் தமிழக காவல்துறை கடந்த சில வருடங்களாக கூலிப்படையை போன்று நடந்து கொள்வதாக பொதுமக்கள் எண்ணுகிறார்கள். இது போன்ற சூழல் நிர்வாக திறமையற்ற திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இது போன்ற காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்று வருகிறது. பினிக்ஸ் ஜெயராஜ் மரணம் குறித்து அன்றைய எதிர்க்கட்சியினரும் இன்றைய திமுகவினரும் எப்பேற்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அன்றைய காலத்தில் தமிழக நடிகர், நடிகைகள், பத்திரிகை, ஊடகங்கள் என அனைவரும் ஓர் அணியில் திரண்டு பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் இன்று தமிழக நடிகர், நடிகைகள் ஒருவர் கூட வாய் திறந்து கண்டனம் தெரிவிக்க கூட தயங்குவது ஏன்? தமிழக இந்த கூத்தாடிகளுக்கு இந்த ஆட்சியாளரின் மீது பயமா, அரசின் மீது பயமா என்று ஒரு கணம் நம்முள் ஒரு பெரும் கேள்வி எழுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்புவனம் அஜித்குமாரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அஜித்குமாரை பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவரின் இறுதி முடிவு மரணம்தான். இது போன்ற சூழல் இனியும் தமிழகத்தில் எங்கும் நடைபெறக்கூடாது. ஆட்சியாளர்கள் காவல்துறையினருக்கு சரியான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் எண்ணமாக விளங்கி கொண்டிருக்கிறது, திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் அஜித்குமாரின் மரணம் மட்டும் அல்ல, 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய லாக்அப் டெத் மரணங்கள் நடந்துள்ளது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் திமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்து வருகிறது. அஜித்குமாரின் மரணத்திற்கு பிறகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இது லாக்அப் டெத் கிடையாது என்று ஒரு பக்கம் பேட்டி அளிக்கிறார். ஒரு பக்கம் 50 லட்சம் பேரம் பேசுவதாக தகவல் வருகிறது. மறுபுறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அஜித்குமாரின் குடும்ப உறுப்பினர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தைரியமாக இருங்கள், நடக்கக்கூடாத நடந்துவிட்டது என ஆறுதல் கூறுகிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு திசையில் இந்த மரணம் குறித்து பொதுமக்களிடம் எந்த விதமான செய்தியும் சென்று சேரக்கூடாது என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்தின் தைரியத்தை கொலை செய்துவிட்டு அந்த குடும்ப உறுப்பினரிடம் தைரியமாக இருங்கள் என்று
எப்படிதான் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நாக்கூசாமல் பேச முடிகிறது என்று தெரியவில்லை. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் வேடிக்கை பார்ப்பது வேடிக்கையாக தான் உள்ளது. அவரது கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறுவது வேதனைக்குரியது, வெட்கக்கேடானது. தமிழக முதல்வர் அவர்கள் சிபிஐ தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் எடுக்கக்கூடாது என தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றினார்கள். அவரது ஆட்சி காலத்திலேயே அவரது உத்தரவின் பெயராலேயே சிபிஐ தமிழகத்தில் வருகிறது என்றால் எப்பேற்பட்ட ஆட்சியை திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு திருப்புவனம் அஜித்குமாரின் மரணமே சாட்சி. இந்த ஆட்சியின் அவலத்தை, லட்சணத்தை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வருகின்ற 2026 தமிழக மக்கள் உறுதியேற்று உறுதியுடன் திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து நிச்சயமாக இறப்புவார்கள். தமிழகம் ஒரு வளமான திசையை நோக்கி வருகின்ற காலம் பயணிக்கும். இது போன்ற மரணங்கள் இனியும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்பது தமிழக மக்களின் எண்ணமாக இருக்கிறது. நன்றி.